என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராஜுவேஷன் டே. அதாவது அவங்க KG2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறாங்க. அதனால ஸ்கூல்ல ஒரு குட்டி செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ட்ரெஸ் கோட்லாம் சொல்லியிருந்தாங்க. காலையில சூப்பரா கிளப்பி பஸ் ஏற்றி விட்டாச்சு UAE-ல. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க. ஏனே தெரியல. மார்ச் 4 வரைக்கும் இந்த குளிர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நம்ம ஷார்ஜாலையும் பார்த்தீங்கன்னா மழைலாம் பெஞ்சிருக்கு. நம்ம வீடு கொஞ்சம் உள்ளடங்க இருக்கிறதுனால இந்த மழை பெய்யறதெல்லாம் தெரியாது. இந்த சில்லு சில்லு கிளைமேட்டோட இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் நல்ல முருகலான தோசை வித் வேர்க்கடலை சட்னி. இந்த வேர்க்கடலை சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவோட ரெசிபி தான். அவங்க தான் செம்மையா செய்வாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். வெளியிலேருந்து யாராவது வந்து வீட்டில் சாப்பிட்றாங்கனாலும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, என் வீட்டுக்கார் கூட இந்த சட்னியோட ரெசிபியை கற்று வச்சிருக்காரு. இதுல தலைவலி பிடிச்சது என்னன்னா அந்த வேர்க்கடலையை வறுத்துட்டு அதுல கிளீன் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டம். என் வீட்டுக்காருக்கு எந்த சட்னி செஞ்சாலும் அதுல வந்து காஞ்ச மிளகா போட்டுணுங்க. ஏன்னா இந்த காஞ்ச மிளகா மேல இப்படி ஒரு காதல் வச்சிருக்காருன்னு தெரியல. காஞ்ச மிளகான்னு தான் அப்படி சொல்லுவாரு. எவ்வளவுதான் சிங்கை கிளீன் பண்ணாலும் ரொம்பிக்கிட்டே தாங்க இருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை இந்த ஜாமான் கழுவுறது. அப்படியே சைட்ல ஒரு லெமன் ஜூஸ்.